கர்த்தருடைய வேதாகமத்திலே எபேசியர் 5வது அதிகாரம், கலாத்திற்கும் அடுத்த அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29 முதல் 33 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 29 முதல் 33 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்குள்ளும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கின்றேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஆமேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விலையேற பெற்ற முத்துக்கள் வைரங்கள் ஆகிய தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஏழையும் பிரண்ணாம் இந்த காலை நேரத்திலே இந்த ராபோஜன பந்தியிலே அவர் உங்களை அதிகமாக தேவன் ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தனிப்பட்ட நபரோடும் தங்கியிருப்பதாக. சென்ற வாரத்திலே நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். மனைவிக்கு தலையாயர் புருஷனாக இருந்தார், புருஷனுக்கு தலையாயர் கிறிஸ்துவாக இருந்தார், கிறிஸ்துவுக்கு தலையாயர் பிதாவாக இருந்தார் என்பதை பற்றி பார்த்தோம். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய குடும்பம் எப்படியாக அவர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார் என்பதை பற்றி சில காரியத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற வேத பகுதியின் பிரகாரம் பார்ப்பீரென்றால் இந்த ரகசியம் பெரியது. அதாவது தேவன் சபையை மனவாட்டியாக வழி நடத்துவதும், அதே போல குடும்பத்திலே தேவன் ஒரு புருஷனையும் மனைவியும் வழி நடத்துவதும் இது மிக பெரிய ரகசியம் என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த உலகத்தார் காணாத ரகசியம் என்ன, எதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வைக்கின்றார் என்பதை பற்றி நாம் காணுவோம் என்றால், சென்ற வாரத்திலே யெகோவா அப்படி என்று சொன்னாலே அந்த வேத வார்த்தையை யாரும் எழுத முடியாது, அந்த வேத வார்த்தையை யாரும் உச்சரிக்க முடியாது. தேவனுடைய நாமத்தை ஒருவன் உச்சரிக்கப்பட முடியாது என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் யெகோவா என்றாலே குடும்பத்தோடு வசிப்பவர். அப்போ எல்லாருமே ஆதியாமத்தினுடைய வேத வார்த்தைகளை எல்லாருமே படித்திருப்பார்கள். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? அந்த ரகசியம்தான் தேவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக என்னென்ன திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை பிசாசு அங்கே உள்ள புகுகின்றான். ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல அந்நியன் ஒருவன் உள்ள புகுகின்ற பொழுது பாருங்கள், அந்த குடும்பம் அங்கே உடைக்கப்படுகிறது. இதே தான் இன்றைக்கு உலகத்தில் அநேக குடும்பங்கள் நீங்கள் பார்க்கலாம். கணவனும் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்நியன் ஒருவன் குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது பாருங்கள், அந்த குடும்பம் இரண்டாக பிளக்கின்றது. அன்றைக்கு பிசாசு எப்படி ஏவாளை வஞ்சித்தான், அதே போல பாருங்கள், இது இன்னைக்கு ஃபேஷனாக மாறிவிட்டது. எல்லோரும் பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நீ பார்ப்பீர்கள், இது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. புருஷனுக்கு பதிலாக இன்னொருத்தர் வாழ்வது ஒரு ஃபேஷனாக இன்னைக்கு மாறிவிட்டது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது எங்கிருந்துங்க வந்துச்சு? இது அங்கிருந்து வந்துச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசு உள்ள போந்த குடும்பத்தை கெடுத்தது போல இன்றைக்கும் பாருங்கள், குடும்பத்தை கெடுப்பதற்கு யாரோ ஒருவன் உள்ள வந்து விடுகின்றான். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் செய்தார், தன் குடும்பத்தை பாதுகாத்தார். தேவன் முதலில் ஆவியில இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், அவர் பிதாவாக இருந்தார், சிருஷ்டிக்க பண்ணினார். பிறகு பாருங்கள், குடும்பத்தோடு வசிப்பதனால அவர் யெகோவா தேவன் என்று அழைக்கப்பட்டார் என்று வேதம் போதிக்கிறது. குடும்பத்தோடு வசிப்பதனாலே யெகோவா தேவன் அழைக்கப்பட்டார். அப்படி என்ன அங்கே நடந்த ரகசியம் என்ன? ஏற்கனவே பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் முழுவதுமாக பேசப் போகிறேன். மிகவும் ரொம்ப ஆழமான காரியம். தயவு செய்து இதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலே உயிர்ப்பிக்கிற வார்த்தையாகவும், அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிராத காரியங்களை தேவன் அநேகவித காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ தேவன் முதலில் ஆவியாக இருந்தார், பிறகு
அவர் மனிதனை சிருஷ்டிக்கின்ற பொழுது, முதலாம் ஆதாமை சிருஷ்டிக்கின்ற பொழுது பாருங்கள், தன் சாயலாக சிருஷ்டித்தார். அப்போ தேவன் மொத்தம் 3 கட்டங்களாகத்தான் மனிதனை சிருஷ்டிக்க பண்ணி பரிபூர்ணப்படுத்துகின்றார். எடுத்தவொடனே ஆதாமை சிருஷ்டிக்க பண்ணோடனே ஒரே உடம்புல வாழவில்லை. ஆதாமை 3 சரத்துக்குள்ளே தேவன் அழைத்து கொண்டு வருகின்றார். முதலாவது நீங்கள் பார்ப்பீர் என்றால், பிரதர் நீங்கள் ஆதியாகமம் 1:27 கொஞ்சம் வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 1:27 வாசிங்க பிரதர். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமேன். பார்ப்பீரனால் முதல்ல தேவன் தேவன பாடியில சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். யாரை? ஆதாமே தன்னுடைய சாயலாகவே. பாருங்க, தன்னுடைய சாயல், தன்னை போலவே, தேவனை போலவே கண்கள், தேவனை போலவே மூக்கு, இப்படியெல்லாம் பாருங்கள். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் என்ன செய்கின்றார்? ஆதாமை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார். ஆனால் அது தேவன பாடி. அவரை பார்க்க முடியாது, தொட முடியாது. இப்படியாகத்தான் தேவன் முதலாவது தேவன பாடியிலே ஆதாமை உருவாக்கின்றார். பிறகு இந்த உருவாக்கப்பட்ட இந்த ஆவியின் சரீரத்தை தேவன் என்ன செய்கின்றார்? 2வது கட்டத்துக்கு கொண்டு போகின்றார். அவனுக்கென்று ஒரு உருவத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு மண்ணை தேவன் அங்கே பதப்படுத்துகின்றார். 16 மூலக்கூறுகளை எடுத்து இந்த ஆவியுடைய சரீரத்தை கொண்டு போய் அந்த மண்ணிலக சரத்துக்குள்ளே தேவன் பொருத்துகின்றார். பிரதர் நீங்கள் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21-25 வாசிங்க பிரதர். 25 வரைக்குங்களா? 21 வாசிங்க பிரதர், 25 வரைக்கும். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாகி உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். ஆமென். இது நிமித்தம் ஆமென். போதும் பிரதர். பார்ப்பீரனால் நீங்க இப்போ ஆவியில உருவாக்கப்பட்ட தேவன பாடியில உருவாக்கப்பட்ட ஆதாமை தேவன் மண்ணினாலே உள்ள வைக்கின்றார். உள்ள வைக்கின்ற பொழுது பார்ப்பீரென்றால் அப்பவும் பாருங்கள், அவன் ஆணும் பெண்ணுமாகத்தான் இருந்தார். நான் உங்களுக்கு ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். ஆதியாமத்தின் மீதான கேள்விகளும் பதில்களும் COD 1.1 ஜூலை மாதம் 29ஆம் தேதி 1953 கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் உங்களுக்கு நான் 78வது பேராவும் 79வது பேரா வாசிக்கிறேன். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் என்ன செய்தார் என்பதை காண்கிறீர்களா? அவர் மனிதனை உருவாக்கினார். இப்பொழுது அதுதான் முதலாம் கேள்வி. பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 2:7 அவர் அவர்களை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன வித்தியாசம் உள்ளது? அல்லது மேற்கூறப்பட்ட வேத வாக்கியத்தில் தொடர்பு இணைப்பை எங்குள்ளது? முதலாம் மனிதன் 2ஆம் மனிதன் எப்படிப்பட்ட தொடர்பு கொண்டிருந்தான்? 2ஆம் மனிதன் உண்டாக்கப்பட்டு 5 புலன்களில் வெளிப்படையான முதலாம் மனுஷனாய் இருக்கிறான். பாருங்கள், இப்பொழுது தேவனை உங்கள் கையினாலே அவ்விதமாக தொட முடியாது. பாருங்கள், முதலாவது மனிதனை ஆதாமை தன்னுடைய சாயலாக ஆவியின் பிரகாரம் சிருஷ்டித்தார். ஆனால் 2வது அந்த ஆவியை கொண்டு போய் ஒரு உருவத்தை உண்டாக்கின்ற பொழுது தேவன் அதை 5 புலன்குள்ள வைக்கின்றார். ஆனால் ஆவியாக இருக்கின்ற பொழுது, தேவன பாடி இருக்கின்ற பொழுது 5 புலன்கள் நமக்கு இருக்காது. தொட முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் 2வது கட்டத்தில் கொண்டு போய் ஆதாமை கொண்டு போய் அங்கே வைக்கின்ற பொழுது அங்கே 5 புலன்கள் அவனுக்குள்ள வைக்கப்பட்ட 2வது சரீரத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த 2வது சரீரத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது பாருங்கள், அவன் அங்கே தனிமையாகத்தான் இருக்கின்றான். தேவன் மிருக சிருஷ்டிக்க பண்ணினார், அல்லது ஒரு சிங்க சிருஷ்டிக்க பண்ணினார், அல்லது ஒரு காலை சிருஷ்டிக்க பண்ணுகின்ற பொழுது தேவன் அங்கே ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டிக்க பண்ணினார். ஆனால் மிருகமெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறது, ஆதாம் மட்டும் தனிமையாக இருக்கிறான். 2வது பாடிக்குள்ள வந்தால் கூட ஆதாம் தனிமையாக இருக்கின்றான். அப்போ தேவன் என்ன செய்கின்றார்? பாருங்கள், நான் மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
அதாவது எபிரேய நிருபத்தின் கேள்விகளும் பதில்களும் 3வது பாகம், வருடம் பார்ப்பிரண்டால் 57வது ஆண்டு 10வது மாதம் 6ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியிலிருந்து 826வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவன் ஏதன் தோட்டத்தினூடாக நடந்து சென்ற போது முதலில் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தபடியால் இங்கே பரிசுத்த ஆவியை போல இருந்தது. பாருங்கள், முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமோ பரிசுத்த ஆவியாக தேவன பாடியிலே அவன் இருந்தான். அந்த சரீரம் மிருக ஜீவனின் வழியை நடத்தின. அது ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுப்படுத்தினது. ஆனால் அதனால் நிலத்தை பண்படுத்த முடியவில்லை. பாருங்கள், ஆகையால் அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாய் தேவன் அவனை மாம்ச சரீரத்தில் வைத்தார். ஆவியில் இருக்கும்போது பாருங்கள், அவனால ஒரு வேலை செய்ய முடியல, நிலத்தை பண்படுத்த முடியல, மிருக ஜீவங்களை வழிநடத்த முடியல. அப்படிக்கு தேவன் செய்கின்றார், அவனை கொண்டு வந்து பாருங்கள் மாம்ச சரீரத்திலே வைக்கின்றார். அவன் நிலத்தை பண்படுத்தும்படிக்கும் திராட்சை தோட்டங்களை பண்படுத்தும்படிக்கும் அவனுக்கு அவனுடைய ஐம்புலன்களை கொடுத்தார். பாருங்கள், முதலாவது கட்டத்தில் முதலாவது பாடிக்கு ஐம்புலன்கள் இல்லை. ஆனால் 2வது பாடியாக தேவன் மாம்ச சரீரத்தில் வைக்கின்ற பொழுது அவனுக்கு ஐம்புலன்களை கொடுத்தார். அதன் பின்பும் மனிதன் தனிமையாக இன்னமும் காணப்பட்டான். அது ஒரு அழகான காட்சியாக உள்ளது. பாருங்கள், அவன் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் 2 பேராய் சேர்ந்து சிருஷ்டிக்கப்பட்டான். அதாவது ஆணு பெண்ணுமாக தான் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் மனிதன் ஆணு பெண்ணுமாகவே உண்டாக்கப்பட்டிருந்தான். அவன் அவ்வாறு இருந்தான் என்று வேதம் உரைத்துள்ளது. தேவன் மனிதனை ஆணு பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் அவ்வாறே அவனை சிருஷ்டித்தார். இப்பொழுது கவனியுங்கள், மனிதன் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது மாம்ச சரீரத்தில் வைக்கப்பட்டான். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், மனிதன் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது மாம்ச சரீரத்தில் வைக்கப்பட்டான். அப்பொழுது அவன் அங்கே அவ்வாறு சேர்ந்திருக்கவில்லை. அவனுடைய ஒரு பாகம் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய சரீரமாகவே இருந்தது. பாருங்கள், ஒரு பாகம் ஆவிக்குரிய சரீரமாக இருந்தது. ஆகையால் அது சரியாக காணப்படவில்லை. ஏன் சரியாக காணப்படவில்லை? எல்லாத்துக்கும் ஜோடி உண்டு. மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஜோடி உண்டு. ஆனால் ஆதாமுக்கு ஒரு ஜோடி இல்லை. பாருங்கள், காளை பசு என்று ஆணும் பெண்ணுமாக அங்கே சென்றன. அங்கு குதிரை அவ்வாறு சென்றது, அங்கே காளை சென்றது. ஒவ்வொன்றும் ஜோடு ஜோடாக சென்றன. ஆனால் ஆதாம் அவனை பாருங்கள், அங்கே ஒரு காரியம் குறைவாக இருந்தது. அந்த மிகுந்த ஏக்கமோ அவனுக்கு ஒரு துணை காத்து கொண்டிருந்தது என்பதையே காண்பித்தது. உங்களுக்கு அது புரிகிறதா? நாம் பெற்றுள்ள சிந்தனைகள் இங்கே மறிக்க வேண்டியதாக உள்ளன. அதாவது நாம் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு குழப்பம் அடைந்திருக்கின்றோம். நாம் மரணமில்லாத ஒரு ஜீவனுக்காக ஏகுகிறோம். அது நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. புரிகிறதா? ஆதாம் தனிமையாக இருந்தான். தேவன் அவர்கள் வேறு பிரிக்கப்பட முடியாது என்பதை காண்பிப்பதற்கு இப்பொழுது இன்னும் ஒரு வினாடியில் நான் அதே காரியத்துக்கு திரும்பி வரப்போகிறேன். பாருங்கள், அப்போ மிருகமெல்லாம் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறது. அப்போ ஆதாமுக்கென்று ஒரு ஜோடு தேவைப்படுகிறது. இது தங்க பாருங்க, என்ன செய்கிறார் தேவன்? ஆதாமுக்கு நித்திரையை கொடுத்து அங்கிருந்து தேவன் பிரித்து எடுக்கின்றார். பிரித்து எடுக்கின்ற பொழுது பாருங்கள், ஏவாலே தேவன் மண்ணினால் சிருஷ்டிக்கப்படவில்லை, ஆதாமுடைய எலும்பினாலே தேவன் சிருஷ்டிக்கப்படுகின்றார். அவள் உபஸ்தி என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் ஆதாமு தான் தேவன் தன்னுடைய சாயலாக பிறக்க வைத்தார். தன்னுடைய சாயலாக தேவன் சிருஷ்டிக்க பண்ண வைத்தார். பாருங்கள், அப்போ 2வது கட்டம், 2வது பாடி வந்து விட்டது. இப்போ என்ன நடக்கிறது பார்ப்பீரென்றால், தேவன் ஒரு குடும்பமாக வாழ நினைத்தார். அப்போ 2 பேர்த்தையும் உருவாக்க பண்ணி ஆதாமே தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயர் வைத்து அந்த மிருக ஜீவனுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைத்தால் அதுதான் இன்று வரைக்கும் அந்த பேர் அப்படியே நிலைத்து நிற்கிறது. இப்படியாகத்தான் தேவனை செய்தார். ஆதாமையும் ஏவாளை உருவாக்கி ஏதன் தோட்டத்தில் உட்கார வச்சு, இதை நீ ஆண்டு கொள்ளு, இந்த மிருகஜீவ் எல்லாத்துக்கும் நீ தான் ராஜா, நீ தான் குட்டி தேவன் என்று சொல்லி பாருங்கள். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அங்கே கொடுத்து அவர் அங்கே ஏகோவா தேவனாக குடும்பத்தோடு வசிக்கிற தேவனாக நின்று கொண்டிருந்தார். அப்போ என்ன செஞ்சார் பார்ப்பீரென்றால், சரி நாம தான் உங்களை உருவாக்கிட்டனே என்று சொல்லி எப்படி வாழ போறாங்க,
என்னை போலவே இவங்க கீழ்ப்படிய போறாங்க என்பதை காண்பிப்பதாக தேவன் செய்தார். கொஞ்சம் ஒதுங்கி நின்னார் என்று தான் வேதம் போதிக்கிறது. இவங்க என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம். அப்போ ஆதாம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டானோ அதே போல பாருங்கள், அந்த 16 மூலக்கூறுகளுடைய மண்ணை எடுத்து தனக்கென்று ஒரு குமாரத்தை சிருஷ்டிப்பதற்கு ஆதாமுக்கு வல்லமை உண்டு என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ 3வது பாடிக்கு போவதற்கு முன்பாக தேவன் மரணமே இல்லாத ஒரு பாடியைத்தான் 2வது பாடியாக கொடுத்தார். நித்திய ஜீவன் மரணமே இல்லாத பாடியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே குட்டி தேவனாக நின்று கொண்டிருந்தான். ஏதன் தோட்டத்தை முழுவதுமாக அவன் ஆட்கொள்ளும்படியாக தேவன் ஆதாமுக்கு மீட்பின் திட்டங்களை கொடுக்கின்ற பொழுது பாருங்கள், அங்கேதான் என்ன செய்கின்றான்? பிசாசு உள்ளே போகின்றான். பிசாசு உள்ளே போகின்ற பொழுது பாருங்கள், யெகோவா தேவன் குடும்பம் உடைக்கப்படுகிறது. அப்ப இன்னைக்கு என்னங்க? இன்னைக்கு அதே தான். கணவன் மனைவி உடைய அன்புக்குள்ள வேற ஒருத்தர் உள்ள போகின்ற பொழுது பாருங்கள், குடும்பம் உடைக்கப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாக? அவன் பிசாசோட ஆவியாகத்தான் வந்து ஒரு குடும்பத்தை அவன் கெடுக்க ஒரு ஆளாக இருக்கின்றான். பாருங்கள், தேவன் தன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து தன்னை போலவே சிருஷ்டிக்க பண்ணக்கூடிய வார்த்தையினால உரைக்கப்பட்ட வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலியமாக என்னென்ன பேச வேண்டும் என்றோ பேசுகின்ற பொழுது அப்படியே தேவன் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமைய தேவன் குட்டி தேவனாகி ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அப்ப ஆதாம் என்ன செய்தான் பாருங்கள், ஏவாள் அங்கே தவறு செய்கின்ற பொழுது 3வது பாடிக்குள்ளே வருகின்றார்கள். மரணம் என்ன சொல்லக்கூடிய ஒரு பாடி அழிந்து போகிற சரித்துக்குள்ள வருகிறார். ஆனால் தேவன் 2வது கட்டத்தில் வைக்கின்ற பொழுது பாருங்கள், மரணமே இல்லாத, பாவம் இல்லாத, பொறாமை இல்லாத, கோபம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு பாடிக்குள்ள தான் தேவன் 2வது சரீரத்தை தேவன் ஆதாமுக்குள்ள வைத்திருந்தார். ஆனால் என்றைக்கு பிசாசு உள்ள புகுந்துச்சோ பாருங்கள், அன்றைக்கு அவன் 3வது கட்ட பாடிக்கு வருகின்றான். பிரதர் 3ஆம் அதிகாரம் 17 கொஞ்சம் வாசிங்க பிரதர். ஆதியாக 3ஆம் அதிகாரம் 17 முதல் 24 கொஞ்சம் வாசிங்க பிரதர். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, மண்ணிலா இருக்கின்றாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இங்கே தாங்க மரணம் ஏற்படுகிறது. 3வது பாடிக்குள்ள தேவன் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மரணம் என்னக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு பாடிக்குள்ள இருக்கிறோம். யாராக இருந்தாலும் பாருங்கள், மண்ணுக்கு திரும்ப வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது அங்கே பாருங்கள், மரணம் என சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள பாருங்கள், இந்த சரீரம் ஜீவனாக நித்திய ஜீவனாக வாழ வேண்டிய சரீரம் பாருங்கள் பாவமாக மாறுகிறது. 3வது பாடிக்குள்ள தேவன் ஆதாமை ஏவாளையும் வைத்து விட்டார். மரணம் என்ன சொல்லக்கூடிய பாடிக்குள்ள வைத்து விட்டார். பலவீனம் சொல்லக்கூடிய பாடிக்குள்ள வைத்து விட்டார். நோய் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அநேக விதமான பாடுகள் படக்கூடிய ஒரு பாடிக்குள்ள தேவன் 3வது கட்டமாக பாருங்கள் ஆதாமை ஏவாளையும் வைத்து விட்டார். அதற்கு என்ன காரணம்? தேவனுக்கு பதிலாக பிசாசுக்கு செவி கொடுத்தார்கள். ஆனால் வேதம் போதிக்கிறது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்படல் என்று வேதம் போதிக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? ஆதாம் தேவன் தனக்கென்று கொடுக்கப்பட்ட மனைவி கர்த்தருடைய வார்த்தை மீறி மிகப்பெரிய ஒரு தண்டனையான மரணத்தை ஏற்படுத்தி கொண்டாள். இப்ப இந்த ஆதாம் என்ன செய்ய வேண்டும்? தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அவனுடைய பாகம் அது, வேற யாரும் அங்கு இல்லை. ஆதாம்குள்ளிருந்து பெற்றெடுக்கப்பட்ட பாகமாகத்தான் ஏவாள் இருந்தால். இப்ப ஏவாள் செய்து விட்டால் நன்மைக்கு பதிலாக தீமையின் கனியை இன சேர்க்கையின் மூலியமாக அவள் தெரிந்து கொள்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே மரணம் ஏவாளை ஆட்கொண்டு விட்டது. இப்ப ஆதாம் என்னங்க செய்யணும்? ஆதாமு தன் மனைவியை மீட்டு கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பாகம்.
ஆபகட செஞ்சாருங்க, ஏழையமாக நின்று கொண்டு முதுக திருப்பி காண்பிக்கின்ற பொழுது சாரால் சிரிச்சோனே ஆபிரகாம் துரத்தி விடல. அந்த சாராளுக்கு சேர்த்து தன்னுடைய விருத்த சேதனம் என சொல்லக்கூடிய பலியை சாராளுக்கு சேர்த்து கொடுத்தார் என்று நாம் சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். ஆபிரகாம் செய்து கொண்ட விருத்த சேதனம் சாராளை மீட்டு கொண்டது. அதே போல பாருங்கள், ஆதாம் என்ன செய்கின்றார்? தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏவாள் இடத்துக்கு வர வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆதாம் அங்கே தவறு செஞ்சு தப்பித்து விடலாம் என்று வருகின்ற பொழுது பாருங்கள், அவன் பாவத்துக்குள்ள மரணத்துக்குள்ள சென்று விட்டான் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப என்னங்க அர்த்தமாகி போச்சு பாருங்கள். ஏவாள் தவறு செய்கின்ற பொழுது ஆதாம் வந்து மீட்க வந்தார். அப்ப ஏவாளுக்கு யாருங்க தலையாயரு? ஆதாம் தலையாராக இருந்தார். அப்ப 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? பாவத்தில் விழுகின்ற பொழுது கிறிஸ்து பூமிக்கு வெளிப்பட வேண்டும், மீட்பராக ரத்தம் சிந்த வேண்டும். பாருங்கள், அப்ப கிறிஸ்து வந்து இந்த ஆதாமியும் ஏவாளையும் மீட்டுக் கொள்கின்ற பொழுது கிறிஸ்து அங்க தலையாராக இருக்கின்றார். அதே கிறிஸ்து தேவகுமாரனாக பாவமே இல்லாமல் உலக ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல சுமந்து கொண்டு பாவமாக அவர் மாறுகின்ற பொழுது அவரை மீட்டுக்கொள்ள பாருங்கள், பிதா அங்கே வெளிப்படுகின்றார். எப்படி கொண்டு வரார் பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே. பிரதர் திமோத்தி பிரதர் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்க பிரதர். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமேன். இதுதாங்க பரம ரகசியங்க. அவள் தவறு செய்யாமல் இருந்தால் பாருங்கள், மீட்கும் இனத்தான் தேவைப்பட்டிருக்காது. 2 பேருமே ஏன் தோட்டத்தில் குட்டி தேவர்களாக நின்று கொண்டு தேவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் பாருங்கள், ஆதாம் செய்யக்கூடிய பவர் அங்கு வல்லமை அங்கு இருந்தது. ஆனால் ஏவாள் நிமித்தமாக அந்த இடத்தை தேவன் இல்லாதபடிக்கு பூமியில் தள்ளப்படுகின்ற பொழுது பாருங்கள், ஆதாம் தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள ஏவாள் இடத்துல வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே தான் பாருங்கள். அப்போ ஏவாளை மீட்டுக்கொண்ட ஆதாமுக்கு ஏவாள் பாருங்கள், ஆதாம் ஏவாளுடைய தலையாக இருக்கின்றார். 2 பேரும் பாவத்தில் விழுந்து மரணத்துக்குள்ள வருகின்ற பொழுது கிறிஸ்து வெளிப்படுகின்ற பொழுது இந்த ஆதாமுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். கிறிஸ்துவும் இந்த ஆதாம் ஏவாளுடைய பாவங்களை இனச்சேர்க்கை இல்லாத பிறக்கப்பட்ட பாவங்களுக்காக ரத்த சம்பந்தப்பட்ட பாவத்துக்காக தேவன் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. இப்போ புரிதுங்களா ஏன் தேவன் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது? பாருங்கள், இது ரத்த சம்பந்தப்பட்ட பாவம். தேவனுடைய படைப்பில் நீங்கள் பார்ப்பீரென்றால் எல்லா மிருகம் பறவை எல்லாத்தையும் பாருங்க, ஆணு தான் அழகு. யானையை பாருங்க, யானைத்தான் அழகு. சிங்கத்தை பாருங்க, மானை பாருங்க, அதே போல மயிலை பாருங்க. எல்லாத்திலுமே தேவன் படைத்த எல்லா விதமான ஜீவராசித்திலுமே ஆணு தான் அழகு. தேவன் படைத்த ஆதாமும் அழகாகத்தான் இருந்தார். ஆனால் என்றைக்கு பேசு ஏவாளை தொட்டாலோ அன்னிலிருந்து பாருங்கள் பெண் அழகாக மாறிவிட்டாள். வேதம் போதிக்கிறது, அவன் அழகு மேலே அவன் ஆசைப்பட்டான், பணத்தின் மேலே ஆசைப்பட்டான், உலகத்தின் மேலே ஆசைப்பட்டான். அதுதான் பிசாசு பாருங்கள், அவன் தான் லூசிப்பர் என்று வேதம் போதிக்கிறது. அவனுடைய ஆவி பாருங்கள் அப்படியே ஏவாளுக்குள்ளே போகின்ற பொழுது பார்ப்பீரனால் ஏவாள் மனிதனை காட்டிலும் ஆதாமை காட்டிலும் பாருங்கள் அழகு உள்ளவளாக மாறிவிட்டாள். ஆனால் தேவனுடைய படைப்பில் ஆணு தான் அழகு என்று வேதம் போதிக்கிறது. அதே போல எல்லா விதமான மிருகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாத்திரம்தான் தன்னுடைய இனத்தை பெருத்திக் கொள்வதற்காக அந்த குறிப்பிட்ட மாதம் தான் சுரப்பி சுரக்கும். ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறி போச்சு பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள் அந்த சின்ன தப்பு பாருங்கள், நித்திய ஜீவனை இழந்து உலகத்தையும் இழந்து மீட்பெற வரவேண்டியதாக இருக்கிறது. தீர்தரிசி பூமிக்கு வர இப்படியாக அனைத்து விதமான மாஸ்கை தேவன் போட வைத்து விட்டார்கள். அவர்கள் குடும்பம் அங்கே உழைக்கப்பட்டது யார் மூலியமாக? அந்நியன் ஒருவன் உள்ள வருகின்ற பொழுது. அப்ப இன்னைக்கு குடும்பம் நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பாருங்க. அதான் தேவன் அநேக விதமான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், புருஷன் எப்படி, ஏன் தேவன் வார்த்தையிலே பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் ஏன் இவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஏன் அநேக விதமான வேத வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கின்றார்? இதுதான் காரணம்.
கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தை ஒருவன் உள்ள புகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று தான் வேதம் போதிக்கிறது. பெண்கள் வீட்டிலுக்கும் தன் கணவனுக்கும் முன்பாக அலங்காரப்படுத்திக் கொள்ள விரும்புவது இல்லை. உலகத்தார பெண்ணை பாருங்கள், வேலை செய்யும் போதெல்லாம் பாருங்கள், பார்க்கவே முடியும், அப்படி இருப்பார். ஆனால் வெளியே ஒரு மேரேஜுக்கோ கடைக்கு சொன்னோன்னு பாருங்கள், எல்லாரும் மேக்கப் பண்ணி ஒரு பண்ணி அடுத்தவன் பார்ப்பதற்காகவே அலங்காரப்படுத்தி கொண்டு செல்கின்றார்கள். அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று நகை போட்டுக் கொள்கின்றார்கள். அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று பாருங்கள், எசபேல் போல அனைத்து விதமான அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு கணவன் பழைய துணி போட்டு கொண்டிருப்பான், இவங்களோ மேட்சாக போட்டுக்கொண்டு எதற்காக வெளியே இருக்கிறவங்க பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உலகத்தார் துணியை மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போடுகின்ற நகை அது கர்த்தருடைய கனிகள் என்று சொல்கின்றார். நீங்கள் போட்டுகின்ற அலங்காரம் அது கர்த்தருடைய வார்த்தை என்று நமக்கு தேவன் போதிக்கின்றார். எப்படிப்பட்ட மகத்துவமான ஸ்திரீகளை தேவன் நம் தந்திருக்கான சிந்தித்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அவர் மீது அன்பு வையுங்கள், அடிமைத்தனமாக நடத்தாதீர்கள். அவர்கள் உங்களுடைய பாகம் பலவீனமான நாட்களிலே உதவி செய்யுங்கள். கஷ்டப்படுகின்ற பொழுது நீங்கள் தான் உங்கள் மனைவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சகோதரியை உங்களுக்கு ஒரு மனைவியாக தேவன் தருவார் என்றால், வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரியை மரியாதை காட்டிலும், சாராலை காட்டிலும், ரெபெக்காலை காட்டிலும் 7 முத்திரைகளை வெளிப்பாடு நீங்கள் வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிற ஒரு ஸ்திரீயை கொடுப்பார் என்றால், புருஷன்மார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் இருப்பீங்க நினைச்சு பாருங்கள். அன்பு வையுங்கள், அவர் நேசியுங்கள். எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவிகளை வீட்டில் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். நான் சொல்லவில்லை, அவரே அநேக செய்திகளை பேசியிருக்கிறேன், படித்திருப்பீர்கள். பாருங்கள், அப்போ என்ன செய்கின்றால் தேவன் இங்கே தன் குடும்பமாக வாழ வேண்டிய அந்த கூட்டத்தை பாருங்கள், பேச உள்ள புகுந்தவன் அந்த குடும்பத்தை உடைக்கின்றான். அப்படி உடைக்கின்ற பொழுது பாருங்கள், யெகோவா தேவன் மீட்பர் என்னும் நாமம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு இரட்சகர் வர வேண்டியதாக இருக்கிறது. அவங்களுக்கென்று தன் ஜீவனை கொடுக்கும்படியாக ஒரு குமாரனை தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அப்போ யெகோவா தேவனுடைய குடும்பம் மீட்பின் திட்டங்கள் ஏவாள் மூலியமாக, ஆதாமின் மூலியமாக பாருங்கள் அங்கே உடைக்கப்பட்டு விட்டது. அப்போ என்ன போச்சு பாருங்கள், 2 ஏதன் தோட்டமாக மாறிவிட்டது. கண்டிப்பாக அடுத்த வாரம் அதை பார்ப்போம். 2 ஏதன் தோட்டம் இருந்தது என்று அநேக செய்தியில் அவர் பேசுகின்றார். கண்டிப்பாக அடுத்த வாரம் பார்ப்போம் அதை. ஒரு ஏதன் தோட்டம் நித்திய ஜீவனை கொடுத்தது. அங்கே துக்கம் இல்லை, கவலை இல்லை, ஆண் பெண் என்பதும் இல்லை, மரணம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனை கொடுப்ப ஒரு ஏதன் தோட்டம் இருந்தது. 2வது ஏதன் தோட்டம் பாருங்கள், பிசாசு அதுக்கு அதிபதியாக இருக்கின்றான். 2வது ஏதன் தோட்டத்திலே மரணம் உண்டு, வியாதிகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, சண்டை சச்சரவுகள், தேவனை புறக்கணிக்கிற வார்த்தைகள், புறக்கணித்த சபைகள் உண்டு. அதுதான் 2வது ஏதேன். வருகிற வாரத்தை அதை பார்ப்போம். இப்போ பார்ப்பீர்கள், பாருங்கள், தேவனுடைய யெகோவா தேவனுடைய குடும்பம் அவர் என்னென்ன சிந்தையில் வைத்திருந்தாரோ அது அனைத்தும் பாருங்கள் அங்கே உடைக்கப்படுகின்ற பொழுது அங்கிருந்த அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாளும் பாருங்கள் மரணம் என்ன சொல்லக்கூடிய நித்திய ஜீவனை இழந்து மரணம் என்ன சொல்லக்கூடிய 3வது சரீரத்துக்குள் அவர்கள் டிராவல் செய்கின்றார்கள். சேவல் செய்கின்ற பொழுது பாருங்கள், தேவன் பூமியிலே ஒரு குடும்பத்தை தேவன் தன்னுடைய தலைவராக நின்று கொண்டு அந்த குடும்பத்தை மணவாளன் மணவாட்டியாக இழந்து போன இடத்தை போலவே உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு புருஷன் தலைவராக இருக்க வேண்டும். அந்த புருஷனுக்கு கிறிஸ்து தலைவராக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்கு பிதா தலைவராக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் இது பரம ரகசியம். பாருங்கள், இன்னும் ஒரு நான் பேராவை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதே ஆதியாமத்தின் மீதான கேள்வி பதில்கள் தான் இந்த செய்தியிலிருந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 63வது பேரா முதல் 72வது பேரா வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். மன்னிக்கும், 64 வாசிக்கிறேன். தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படியே உண்டாக்க துவங்கின போது இந்த ஆவிகள் எல்லாம் அங்கே உண்டாக்கப்பட்டிருந்தன. இயற்கை முறைக்குள்ளாக அந்த ஆவிகள் உண்டாக்கப்பட்டன. அப்போ பாருங்கள், இந்த பேசோட தூதர்களும் ஏற்கனவே அங்கே இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கீழே
தள்ளப்பட்ட பிறகு தள்ளப்பட்ட பிறகு பாரு இந்த ஆவி எல்லாம் செய்து பூமிக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அது என்ன ஆவி என்பதை நான் வாசிக்கிறேன். இந்த பேரை வாசித்ததுக்கு அப்புறம் வாசிக்கிறேன் பாருங்கள். பிறகு அவர் மனிதனை பூமியின் மண்ணினாலே வைத்தார். அவன் தான் முதலாவது மனிதன், ஆதாம் ஆவான். அந்த மனிதன் அந்த ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டான். இங்கிருக்கும் இந்த மானிட மனிதன் அவன் ஒரு மிருகத்தின் ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்டவன் ஆகும். இப்போ தேவன் என்ன செஞ்சிட்டாரு? 3வது பாடிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், ஒரு மிருகத்தின் பாடியாகத்தான் ஆதாமை தேவன் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே, இந்த மரணம் என சொல்லக்கூடிய இந்த பூமியிலே தேவன் ஆதாமை வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது ஆதாமும், அதாவது மனிதன், ஒரு பாலூட்டி இன வகை சேர்ந்தவனாக மாறிவிடுகின்றான். பாருங்கள், தேவனாக இருந்தவர், தேவன பாடியில் இருந்தவர் 3வது பாடிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், அது ஒரு மிருகத்தின் பாடியாக, பாலூட்டி இன வகை சேர்ந்த ஒரு மிருகத்தின் வழியாக பாருங்கள் மனிதன் பூமியில நிற்கின்றான். எப்படி மிருகமெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுத்து வளர்க்கப்படி, அதே போல பாருங்கள் மனிதனை செய்கின்றான், பாலூட்டி வகையை சேர்ந்தவனாக இருக்கிறான். அதனால் தான் பாருங்கள் விஞ்ஞானம் இந்த பாலூட்டி வகையில் வருகின்ற பொழுது பாருங்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று கண்டுபிடிப்பதற்காக வந்தார்கள். ஆனால் குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிருகம் இருந்தது, சர்ப்பம். அது தேவன் ஏதேன் தோட்டத்தில் தேவன் அழித்து போட்டு விட்டார். அவ்வளவு தூரம் வந்தவன் பாருங்கள், அந்த நடுவில் இருக்கிற மிருகத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் 99% கரெக்டாக வந்துட்டான், பாலூட்டி வகையிலே வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கொண்டு வந்தான். ஆனால் மனிதனுக்கும் குரங்குக்கும் இடையே உள்ள ஒரு இனத்தை தேவன் அழித்து போட்டிருப்பதனால அவனால் அதுக்கு மேலே போக முடியவில்லை. அது மட்டும் இருந்திருந்தால் பாருங்கள், இன்னைக்கு எல்லா மனிதர்களும் வேறு விதமாகத்தான் பிறந்திருப்பார்கள். ஆனால் தேவன் அந்த மிருகத்தை பாருங்கள், சர்ப்பத்தை தேவன், அந்த மிருகத்தை தேவன் உருமாற்றுகின்ற பொழுது பாருங்கள், அந்த இடத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாருங்கள், இப்போது அடுத்தது வாசிக்கின்றேன். அவன் ஒரு மிருகத்தின் ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்டவன் ஆகும். இந்த மனித சரீரங்கள் மிருகங்களின் ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டதாகும். நமக்கு ஒரு குரங்கிற்கு இருப்பது போன்று கையும் ஒரு கரடிக்கு இருக்கும் காலை போலவும் இருக்கிறது. பாருங்கள், ஒரு குரங்குக்கு எப்படி கை இருக்கும் அதே கை நமக்கு இருக்கிறது. ஒரு கரடிக்கு எப்படி கால் இருக்கும் அதே கால் நமக்கு இருக்கிறது. ஒரு சிறிய கரடி குட்டியை எடுத்து அதன் தோள்களை எல்லாம் உரித்து ஒரு சிறிய பெண் குழந்தைக்கு பக்கத்தில் தலைகீழாக படுக்க வைத்து அதில் வித்தியாசம் உள்ளதா என்று பார். சகோதரனே, நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதன் மார்பு வயிறு பகுதிக்கு இடையே உள்ள தடித்த தசை சுவர், உதர விதானம் மற்றும் அதன் முழு அமைப்பும், அது உருவாக்கப்பட்ட விதமும் அதன் ரூபமும் மற்ற எல்லாமே சரியாக ஒன்று போலவே இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி கரடியை நீ தோலை உரித்து தலைகளாக தொங்க விட்டு பாருங்கள், அது ஒரு குழந்தை போல தான் இருக்கும். எல்லாமே அது மனிதன் போலவே இருக்கும் என்று சொல்கின்றார். மிருகங்களில் வழி நடந்து வந்து அவனுடைய கடமையாக இருந்தால் அவன் மிருகத்தின் சாயலை போன்று ஒன்றாக உண்டாக்கப்பட்டான். ஆகவே பரிசுத்த ஆவி ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுக்கப்படுமானால் அவன் மிருகத்தை காட்டிலும் தாழ்ந்தவனாக இருப்பான். பாருங்கள், அந்த ஆவி ஏதேன் தோட்டத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. என்னைக்கு ஆதாமும் ஏவாளு பாவம் செஞ்சாங்களோ அந்த பரிசுத்தாவி, தேவனுடைய சாயல், தேவனுடைய வார்த்தை பாருங்கள் அவளுக்குள்ளேருந்து எடுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மிருகமாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கும் அதே தாங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவன் மிருகம் என்று வேதம் போதிக்கிறது. பரிசுத்தாவி இல்லாத ஒரு மனிதன் மிருகம் என்று வேதம். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. 2 ஆவி தான் பூமியில் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று மிருகத்தின் ஆவி. அப்போ பரிசுத்தாவி பெறாதவன் மிருகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கின்றான், மிருகத்தின் ஆவியை பெறாதவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், அப்போ ஆதாமை ஏவாள தேவன் பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது பரிசுத்தாவியை அந்த மனிதனிடத்தில் எடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் மிருகத்தை காட்டிலும் தாழ்வானவனாய் இருக்கின்றார்கள். அவன் மிருகத்தை விட மோசமானாய் இருக்கின்றான். அவ்விதம் கூறுவது ஒரு கடினமான காரியமாகும். ஆனால் நீங்கள் தன் சிந்தையிலே மறு ஜென்மம் அடையாத அவர் நினைவுகளில் வழிநடத்த பசுத்த ஆவியற்ற ஒரு மனிதனை
காண்பீர்களானால் அவன் ஒரு தாயின் கையில் உள்ள ஒரு குழந்தையை பிடுங்கி எறிந்து மிருக இச்சை கொண்டு அவளை மான பங்கப்படுத்துவனாக இருப்பான். அது முற்றிலும் சரியே. பாருங்கள், பசுத்தாவி இல்லாத ஒருவன் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியும் என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். ஏன்னா நாம் 3வது பாடிக்குள்ள வந்துவிட்டோம். இந்த 3வது பாடிக்குள்ள இருந்து தேவன் நம்மளை முதல் பாடிக்கு அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவன பாடியாக மாற முடியும். அப்ப இந்த சரீரம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் 3வது சரீரத்தில் பூமியில மனிதனை பிறக்க வைக்கின்றார். அப்படி பிறக்க வைக்கின்ற பொழுது இது மண்ணிலே உருவாக்கப்பட்ட நீயும் மண்ணுக்கு திரும்ப வேண்டும். தேவனுக்கு அருவருப்பான காரியம் இனச்சேர்க்கையிலே பிறப்பது. பாருங்கள், அவர் ஆதாமும் எப்படி சிருஷ்டிக்க பண்ணினாரோ அதே போல ஆதாமும் தனக்கென்று ஒரு மகனை வார்த்தையின் மூலியமாக சிருஷ்டிக்க பண்ண வேண்டிய ஆதாமு 2வது ஏதனாகிய அந்த ஏதன் தோட்டத்துக்கு அதிபதி பேசா இருக்கின்றான். அந்த பேசின் மூலியமாக இணைச்சேர்க்கையின் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கின்றான். ஆனால் பரலோகம் என சொல்லக்கூடிய முதல் ஏதனாகிய அந்த ஏதன தேவன் வார்த்தை கொண்டு ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். ஆனால் 2வது ஏதன் தோட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஆதாமோ இனச்சேர்க்கையின் மூலியமாக குழந்தை பெற்றெடுக்கின்றான். அதனாலே மரணம் அங்கே ஆட்கொண்டு விட்டது. பாருங்கள் பிரதர், நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்க. 27 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க பிரதர். எபேசியர் 5ஆம் அதிகாரம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. வாசிங்க, அடுத்து வாசிங்க. 28 வாசிங்க. 28 வரைக்கும். 28 வரைக்கும் பிரதர். ஆமாங்க பிரதர். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாகவும் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமேன். போதும். பாருங்கள், அப்போ தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏன் தோட்டத்தில் தேவன் சிந்தையில் வைத்திருந்தாரோ அதை அனைத்து பாருங்கள். பூமியில ஒரு குடும்பத்தை தேவன் தயார்படுத்துகின்றார். ஏனென்றால் மணவாளன் தன் மணவாட்டியை நேசிப்பது போல புருஷனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. யெகோவா தேவன் குடும்பத்தை எப்படியாக பேச உள்ள புகுந்து அங்கே குடும்பத்தை பிரித்து வைத்தான். அதே போல இன்றைக்கும் உலக ஜனங்கள் முன்பாக தேவன் ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வைக்கின்ற பொழுது பாருங்கள், அந்த குடும்பத்தை சபை ஸ்தாபன கோட்பாடுகள் பிரிக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது பாருங்கள், அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கணவனும் மனைவியும் வார்த்தை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மனைவி எப்படி இருக்க வேண்டும் கர்த்தருடைய வேதகம் போதிக்கிறதோ அப்படியே மனைவி கீழ்ப்படுகின்ற பொழுது, அதே போல கணவனும் கர்த்தருடைய வேதகம் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அப்படி அவர்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது பாருங்கள், 2 ஆவியும் அங்கே ஒத்து போய்விடும். அப்போ 2 பேர் சேர்ந்து பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு வழிநடத்துகின்ற பொழுது பாருங்கள், அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும் என்று தான் தேவன் நமக்கு அறிவுரை சொல்கின்றார். நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, தேவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை, மரணமே இல்லாத ஒரு குடும்பத்தை தேவன் அங்கே வைக்கின்ற பொழுது அந்த இடத்துல பேசானம் உள்ள புகுந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனிதனுடைய ஞானத்தை கொண்டு வந்து ஏவாளுக்குள்ளே வைக்கின்றான்.
அவனோட திட்டங்களை கொண்டு வந்து ஏவாளுக்குள்ளே வைக்கின்றான். ஆனால் ஏவாள் அதை இதயத்தில் கொண்டு வரவில்லை, சிந்தையில் வைத்து விட்டாள். இன்றைக்கு பாருங்கள், அவன் பேச என்ன செய்கிறான்? இன்னைக்கு முத்திரையை பாருங்கள், மனிதனோட சிந்தையில் அவன் முத்திரையை போட்டுக்கொண்டே இருக்கின்றான். தேவனு பாரு, தன்னோட முத்திரையை தன் பிள்ளைகள் மீது அவரும் போட்டுக் கொண்டிருக்கின்றான். எதற்காக பாருங்கள்? இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படியாக. ஆனால் இன்றைக்கு பார்ப்பீர் என்றால் உலகம் வேறு போக்கில் போய் கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் ஆண்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் பெற்றோர்கள் இன்றைக்கு முழித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள சரியான ஒரு ஸ்தாபன போதகர்களோ ஸ்தாபனமோ சகோதரசோ இல்லாத ஒரு காரணத்தினால் பார்ப்பீரனால் எல்லோருமே கண் போன போக்கில் இன்னைக்கு போய்கொண்டிருக்கின்ற வேலையில் பாருங்கள், தேவன் ஒரு சிறு கூட்டத்துக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இப்போ என்ன செய்யணும்? பாருங்கள், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த அசுத்தாவிகளும் எங்கே வந்துருச்சு? பூமிக்கு வந்துருச்சு. இப்போ அந்த அசுத்தாவி என்ன செய்யணும்? தங்குவதற்கு ஒரு இடம் வேணும். அது மனிதனுக்குள்ள சென்றது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த மனிதனுக்குள்ள வருகின்ற பொழுது தேவன் ஒரு உதாரணத்தை வேதாந்தத்தில் வைத்திருக்கின்றார். மதனலா மரியாதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மதனலா மரியாதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அடிக்கடி நான் பேசியிருக்கின்றேன். மதனலா மரியாதை ஒரு விபச்சாரியாக இருந்தால் அவரிடத்தில் இப்போ பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதப்பார் என்ன செய்தார்னாக்கா, காசை கொடுத்துக்கிட்டு அவள் ஏற்கனவே விபச்சாரியாக இருந்ததுனால அநேக விதமான ராஜாக்களை தன்னோட அழகின் மூலியமாக வீழ்த்தினாள் என்று அங்கே இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்ட பிறகு இந்த வேதப்பாரகரும் பரிசேயர் எல்லாம் போய் மதனலா மரியாள் விபச்சாரியாக இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் பணம் கொடுத்து, ஒரு போதகர் இயேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வருவார், அவரை இத்தனை ஆண்டுகளாக நீ இந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் உன்னுடைய அழகில் மயக்கி வச்சியே, அதே போல இயேசுவையை நீயும் உன்னுடைய அழகில் மயக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி பணம் தருகின்றார்கள். அந்த பணத்தை வாங்கிட்டு மதனலா மரியாள் போய் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது அவர் என்ன செய்தால், எல்லா ஆண்களைப் போலவே இவரு நான் ஈஸியாக என்னுடைய வசத்தில் நான் வசைய வச்சிருவேன் என்று போய் நிற்கின்ற பொழுது தேவன் மதனலா மரியாளை தேவன் தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டார். உடனே என்ன செய்கின்றால், நேரடியாக அந்த ஆயக்காரன்ட்டையும் அந்த வேத பாட்டியும் பரிசுத்த எல்லாத்தையும் கூட்டி வச்சு அந்த பணத்தை எடுத்து நேராக அவங்க மூஞ்சில் அடிச்சு போட்டு, அவர் ஒரு தேவ மனிதன், அவரை நான் என்னிடம் சேர்க்க வேண்டும் நான் விரும்பினேன், ஆனால் அவர் என்னை அவரிடம் சேர்த்து கொண்டார் என்று சொல்லிப்பார்கள். பணத்தெல்லாம் தூக்கி போட்டு மூஞ்சில் போட்டு வீசிட்டு ஒழுங்கான ஆடையை போட்டுக்கொண்டு மரியாளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரிந்து கொண்டு எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாருங்கள் மரியாள் கூட சேர்ந்து மதனலா மரியாள் பிரசங்கம் கேட்க ஆரம்பித்து விட்டாள். அதே போல் நீங்கள் பார்ப்பீர் என்றால், தேவனை ஆயக்காரர்கள் விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பார்த்தா ஒரு விபச்சார பெண்ணு 300 வெள்ளி காசுக்கு அந்த தைலத்தை வாங்கி கொண்டு காலில் போட்டு அளந்து கொண்டு தன் முடியில கொண்டு துடைச்சிருப்பாங்களே, அவள் தான் மதனலா மரியாள். பாருங்கள், அப்படிப்பட்ட மதனலா மரியாளை அநேக விதமான தேவன் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நிறைய இடத்துல மதனலா மரியாள் நின்று கொண்டு பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது அந்த மதனலா மரியாளுக்குள்ள அந்த 7 பிசாசை தேவன் துரத்தவில்லை. அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு, ஏனென்றால் அவள் ஒரு புரியாதியாக இருந்தாள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் முதல் வரிகளை வருகின்ற பொழுது மரியாள் ஆகிய அந்த மரியாளுக்குள்ள தேவன் தன்னை தெரிந்து கொண்டார். 2வது வருகை அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் பார்ப்பீர் என்றால் மதனலா மரியாளை தேவன் தெரிந்து கொள்கின்றார். அப்படி தெரிந்து கொண்டு வருகின்ற பொழுது தான் மதனலா மரியாள் போய் தோட்டக்காரன் கேட்கும்போது, என் ஆண்டவர் இங்கே பார்த்தீங்களா கேட்கின்ற பொழுது அவர் பேசின வார்த்தை மதனலா மரியாள் கேட்ட உடனே ரபுடி என்று கூப்பிட்டாள் என்று வேதம் போதிக்கிறது. பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தது, ஆனால் உருவம் வேறமாக இருந்தது. அப்பொழுது தேவனை செய்தார், அவளுக்குள்ளிருந்த 7 பிசாசை தேவன் துரத்துகின்றார். அதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு பாருங்கள், நாமளும் என்ன செய்கின்றோம்? தேவனை காண்பதற்கு முன்பாக
அநேக விதமான பேசோட ஆவிகள் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த 3வது பாடியிலிருந்து 2வது பாடிக்கு தேவன் நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவிகளை தேவன் துரத்த வேண்டும். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 63வது பேரா ஆதியாமத்தின் கேள்வி பதில் என்ற செய்தியில் 63வது நான் பேரை வாசிக்கிறேன். பூமியில் 2 பாகம் அதற்கு மேலாக பாவத்தில் உள்ளது. 2 பாகமான தூதர்கள் உதைத்து தள்ளப்பட்டனர். பாருங்கள், பூமியிலே 2 பாகம் அதற்கு மேலாக பாவத்தில் உள்ளது. 2 பாகமான தூதர்கள் உதைத்து தள்ளப்பட்டனர். ஆகையால் அந்த பிசாசின் ஆவிகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்கள் சரீரங்களில் குடிக்கொண்டன. பாருங்கள், ஏவாளுக்குள்ளே பிசாசின் ரத்தம் ஊற்றப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு சர்ப்பத்தின் வித்து உண்டாக்கப்படுகிறது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் ஏவாள் மூலியமாக நடக்கின்ற பொழுது பார்ப்பிட தேவன் அவர்களை மரணம் என சொல்லக்கூடிய 3வது பாடிக்கு அனுப்பி மிருகத்தை போல தேவன் 2வது ஏதேன் தோட்டமாகிய பூமியில் வைக்கின்ற பொழுது பார்ப்பீர் என்றால் அங்கே மரணம் ஆட்கொள்கிறது. அப்போ தேவன் செய்தார், பிசாசையும் அவர் தூதர்களையும் ஆதாமும் ஏவாளையும் பூமியில் கொண்டு வைக்கின்ற பொழுது இந்த ஆவிகள் எல்லாம் பாருங்கள் பூமிக்கு வந்து விட்டது. அப்படி வருகின்ற பொழுது பாருங்கள், இந்த ஆவி என்ன செஞ்சிச்சு? ஜனங்களுக்குள்ள புகுந்து விட்டது. நாம் எல்லாரும் தேவனை காண்பதற்கு முன்பாக நமக்குள் இப்படிப்பட்ட ஆவி இருந்தது. தேவன் என்றைக்கு நம்மளுக்குள் வாசம் செய்து பசுத்தாவின சொல்லக்கூடிய முத்திரை போடுகிற வரைக்கும் இந்த 3வது பாடிக்குள்ள பார்ப்பிரான அந்த ஆவிகள் நமக்குள்ளும் இருந்தது. அது என்னென்ன ஆவி பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 2 பாகமான தூதர்கள் உதைத்து தள்ளப்பட்டனர். ஆகையால் அந்த பிசாசின் ஆவிகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்கள் சரீரங்களில் குடிக்கொண்டன. நான் என்ன கூற விளைகிறேன் என்பதை பாருங்கள். அவைகள் பிசாசுகள். அவைகள் ஜனங்களுக்குள் வந்து ஒரு சுவாபத்தை, தன்மையை அளிக்கின்றன. இயேசு முதலான மரியாதத்திலிருந்து 7 பிசாசுகளை விரட்டினார். அது என்னென்ன பாருங்கள்: பெருமை, அகங்காரம், பெரிய மக்கள், அசுத்தம், ஆபாசம், தீய ஒழுக்கம், மிஞ்சும் தன்மை, சச்சரவு, இவைகள் எல்லாம் பாருங்கள். ஆனால் நம்முடைய தேவன் பிசாசியல் என்ற செய்தியில் பேசுகின்ற பொழுது பாருங்கள், வார்த்தைக்கு விரோதமாக எது ஒன்று நமக்குள் இருந்தாலே அது பிசாசு என்று சொல்கின்றார். தேவனுடைய வார்த்தையை மீறி மீறி தேவன் செய்யக்கூடாது சொன்ன வார்த்தைகள் செய்கின்ற பொழுது பாருங்கள், அது ஒரு பிசாசு. அது நோயை கொண்டு வரும், அது பலவீனத்தை கொண்டு வரும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் கர்த்தருடைய வேத வார்த்தையின் பிரகாரம் அது எதிராக இருக்கும் என்றால் அது எல்லாமே பிசாஸ் என்று தேவன் அந்த செய்தியில் அவர் பேசுகின்றார். பாருங்கள், அப்போ என்ன செய்தார்? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது பிசாசி அவருடைய தூதரையும் தேவன் உதைத்து தள்ளுகின்ற பொழுது பாருங்கள், அந்த ஆவி என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து அந்த மனிதனை கர்த்தருடைய வார்த்தையை காணாதபடிக்கு கண்களை குருடாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பாருங்கள், இந்த ஆவிகள் மனிதனை மரணத்துக்குள்ளே கொண்டு செல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை யாரை முன்குறித்தாரோ, யாருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஜீவத்தில் எழுதப்பட்டதோ அந்த பிள்ளைகளை மாத்திரதாங்க தேவன் மறுபடியும் பிறக்க வைக்கின்றார். ஆவியிலே பிறக்க வைக்கின்றார், வார்த்தையிலே பிறக்க வைக்கின்றார். ஏனென்றால் நாம் இருப்பதோ 3வது பாடியில் இருக்கின்றோம். இந்த 3வது பாடிக்குள்ள நீங்கள் பார்ப்பீர் என்றால் மதனெல்லாம் மரியாளுக்குள்ள இந்த அனைத்து விதம் அவளை காட்டிலும் மிகப்பெரிய பேசுகள் நமக்குள்ள இருக்கிறது. அதையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் தேவன் உங்களை முன்குறிக்க வேண்டும். தேவன் உங்களை தொட வேண்டும். தேவன் உங்கள் வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் செய்தால் மாத்திரம்தான் தேவனுக்கு விரோதமான கிரியைகள், தேவனுக்கு விரோதமான ஆவிகள் எல்லாமே வெளியே போக வேண்டும் என்றால் தேவன் உங்களை முன்குறிக்கப்பட வேண்டும். அடுத்த பேரை வாசிக்கிறேன்.
அது பெருமை, அகங்காரம், பெரிய மக்கள், அசுத்தம், ஆபாசம், தீய ஒழுக்கம், மிஞ்சும் தன்மை, சச்சரவு, இவைகள் எல்லாம் பாருங்கள். தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படியே உண்டாக்க துவங்கின போது இந்த ஆவிகள் எல்லாம் அங்கே உண்டாக்கப்பட்டிருந்தன. இயற்கை முறை குடங்களாகாத அந்த ஆவிகள் உண்டாக்கப்பட்டன. அப்போ மனிதனை தேவன் பூமியில் வைக்கின்ற பொழுது இந்த ஆவிகள் மனிதனுக்குள்ளே புகுந்து விட்டது. அப்படி புகுந்து விட்ட காரணத்தால் பாருங்கள், இயேசுகிறிஸ்து பிரசங்கம் செய்கின்ற பொழுது எத்தனையோ விதமான ஜெப கூட்டத்திலே மதலேனா மரியாள் அங்கே சென்றிருப்பார்கள். ஆனால் தேவன் அன்றைக்கு மதலேனா மரியாளுக்குள்ள இருந்த 7 பேரை தேவன் துரத்தவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் புறஜாதிக்கு வருவதனாலே அன்றைக்கு தேவன் மதலேனா மரியாளை சந்திக்கின்ற பொழுது அவளுக்குள்ளிருந்த தேவனை காணாதபடிக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அல்லது மதலேனா மரியாள் சொல்கிற பாத்திரை சுத்தப்படுத்தும்படியாக தேவன் 7 பேரை வெளி துரத்துகின்றார். அதே தாங்க இன்னைக்கும் நாம் இந்த 3வது பாடியிலிருந்து கர்த்தருடைய யெகோவா தேவனுடைய குடும்பமாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் 3வது பாடிக்குள்ளேருந்து 1வது பாடியாக தேவனாம் பாடி ஆவியின் ரூபத்துக்கு உங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்ம இந்த 3 கட்டத்தை கடக்க வேண்டியதாக இருக்கின்றோம். தேவன் எல்லாத்தையுமே தேவன் 3 பரிபூர்ணப்படுத்துகின்றார். தேவனும் பிதா, குமார், பரிசுத்தாவி என்று 3 வெளிப்படுகின்றார். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்ப்பீர் என்றால் தேவன் 3 விதமான அறையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். 1வது பலிப்பீடம், 2வது பரிசுத்த தலம், 3வது மகா பரிசுத்த தலம் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல தேவனும் 3 யுகத்தை தெரிந்து கொள்கின்றார். அதே போல தேவன் தன் குடும்பத்தை தெரிந்து கொள்கின்ற பொழுது பாருங்கள், குடும்பத்துக்கும் 3 அறை என்று வேதம் போதிக்கிறது. தேவனுடைய அறை, தேவனுடைய பரிசுத்தமான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எப்படி 3 அறைகள் இருக்கிறதோ அதே போல பாருங்கள், தேவனும் மனிதனுடைய குடும்பத்தில் இருக்கிற வீட்டையும் பாருங்கள், தேவன் 3 அறைகளாக பிரிக்கின்றார். யெகோவா தேவன் அங்கே நின்று கொண்டு அங்கே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று தன் குடும்பத்துக்காக தேவன் சித்தம் வைத்திருந்தாரோ அத்தனை சித்தத்தை பாருங்கள், தேவன் பூமியில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் தேவன் வைக்கின்றார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு ஐக்கியத்தின் அடிப்படைகள். 61வது ஆண்டு 2வது மாதம் 14ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் தேவன் எப்படியாக குடும்பத்தை வைக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆம், ஐக்கியம், இரத்தத்தின் கீழாக ஐக்கியம், அது மட்டுமே தேவனுடைய தீர்வாக இருக்கிறது. ஸ்தாபனங்கள் நம்மளை பிரித்துவிடும், கல்வி நம்மளை பிரித்துவிடும், விஞ்ஞானம் நம்மளை பிரித்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும். அவரே வெளிச்சம், சக்கினா மகிமையும் வெளிச்சமாக இருக்கின்றார். எனவே நாம் அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொண்டிருப்போம். திருமணம் செய்து கொள்ள இருக்கும் ஒரு மனிதனைப் போல அவன் திருமணம் ஆனவுடன் நீங்கள் 3 அறை கொண்ட வீட்டில் வசிப்பீர்கள். உங்களுக்கு அது தெரியுமா? நீங்கள் கூறலாம், என்னை மன்னியுங்கள், எனக்கு 10 அறை இருக்கிறது. இல்லை, நீங்கள் 10 அறை கொண்டிருக்கவில்லை, நீங்கள் 3 அறை கொண்ட வீட்டில் தான் ஜீவிக்கிறீர்கள். அது உங்களுடைய, ஒருவேளை உங்களுக்கு 3 அல்லது 4 படுக்கறைகள் இருக்கலாம், 3 அல்லது 4 களஞ்சிய அறைகள் கொண்டிருக்கலாம், இன்னும் அமிதமான காரியங்களை கொண்டிருக்கலாம். இருப்பினும் நீங்கள் 3 அறைகள் கொண்ட வீட்டில் தான் ஜீவிக்கிறீர்கள். அது சமையலறை, வசிக்கும் அறை, படுக்க அறையாக இருக்கிறது. அது சரியா? நீங்கள் 3 அறை கொண்ட வீட்டில் ஜீவிக்கிறீர்கள். தேவனும் 3 அறை கொண்ட வீட்டில் ஜீவிக்கிறார். அது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நீங்கள் 3 அறை கொண்ட வீட்டில் ஜீவிக்கிறீர்கள். அது ஆத்துமா, சரீரம், ஆவியாக இருக்கிறது. எனவே நீங்கள் சமையலறை, வசிக்கும் அறை, படுக்கறை கொண்ட ஒரு வீட்டில் வசிக்கிறீர்கள். அது எதை காண்பிக்கிறது? முதலாவது காரியம், நீங்கள் உங்கள் அன்பான மனைவியுடன் பேசுகிறீர்கள். அது தாமே சமையலறையாகும். பாகம் ஐக்கியம் கொள்ளுகிறது. அது எப்படி இருக்குது என்றால், ஒரு மனிதன் சபைக்குள்ளாக வந்து அவன் பின்பக்கத்தில் அமர்வதாக இருக்கிறது.
அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வரும்போது அவன் ஒருவரில் ஒருவர் சிறிது ஐக்கியம் கொள்கிறதா இருக்கிறது. விசுவாசமானது கேள்வினால் வருகிறது. அடுத்த காரியம், இன்னொரு அறையான உறவாடும் அறை இருக்கிறது. அநேக மக்கள் நினைப்பது சமையலறைக்கு சென்று விட்டால் அவர்கள் அவ்வளவுதான் என்று இல்லை. அங்கே நீங்கள் புசிக்க மட்டும் செல்கிறீர்கள். பாருங்கள், அங்கே உங்களுக்கு புசிக்க உணவு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அடுத்த அறை உறவாடும் அறை. அங்கு அந்த உறவு கொள்ளும் அறையில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் அன்பு கூறுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அது மக்கள் அது வரைக்கும் தான் போகிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அடுத்த அறையில் ஐக்கியம் மட்டும் கொள்ளப்படுவது இல்லை. ஆனால் அங்கே தான் அந்யோன்யமான உறவுகள் நடக்கிறது. இன்றைக்கும் சபை நடத்திலும் காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் வெட்க முகத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். உங்களால் கூடுமானால் அவர்களிடமிருந்து ஒரு ஊமையை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்வதை விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மிகுந்த குளிர்ந்து போனதும் பேரளவில் இருக்கும் மரித்து போன ஸ்தாபனத்தையே விரும்புகிறார்கள். எப்படியெனில், உண்மையிலே தேவனுடான உருவவாடுதலுக்குள் வந்து வெளியே புறப்பட்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பிள்ளைகளை பெறுவதற்கு பதிலாக நான் பிரெஸ்டோரியன், நான் மெதசிஸ்டு, நான் பாப்டிஸ்டு, நான் பெந்தகோஸ்து என்று கூற விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகின்றார்கள். பாருங்கள், தேவன் சொல்கின்றார், தேவனுக்கு 3 அறைகள். அதே போல தேவன் குடும்பத்திலும் 3 அறைகள் வைத்திரு. ஏனென்றால் யெகோவா தேவனாக நின்று கொண்டு தன் குடும்பத்தை அவர் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அதை பேசன் மூலியமாக உடைக்கப்படுகின்ற பொழுது பாருங்கள், தேவன் தன் திட்டங்களை ஆவிக்குரிய ஒரு குடும்பத்துக்குள்ள தேவன் வைக்கின்றார். ஆசீர்வாத குடும்பத்துக்குள்ள தேவன் வைக்கின்ற பொழுது 3 அறை வைத்திருந்தார். முதலாவது அறை பலிபீடமாக இருந்தது. 2வது அறை சமூக தப்பங்கள் புசிக்கிற இடமாக இருந்தது. 3வது அறை மகா பரிசுத்தமான ஸ்தலமாக இருந்தது. அதே போல குடும்பத்திலே எத்தனை அறை வேணாம் இருக்கலாம், ஆனால் 3 அறைகள் தான் முக்கியமான அறையாக இருக்கிறது. ஒன்று சமையல், 2வது லிவிங் ஹாலாக இருக்கிறது, 3வது படுக்கை அறை. அந்த படுக்கையில் பார்கள், கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறார்கள். அங்கே தன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார் என்று அவர் சொல்கின்றார். பாருங்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் தேவன் தன் திட்டங்களை தன்னுடைய பிள்ளைக்குள்ளே வைக்கின்றார். தன் வார்த்தையை எங்கே வைக்க முடியும்? தேவனே தன் வார்த்தைகளை பாருங்கள், தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். தேவனை அறியாத ஒரு கூட்டத்துக்குள்ள தேவன் வார்த்தை கொண்டு போவார் என்றால் அங்கு அந்த வார்த்தை பாருங்கள் தூசிக்கப்படும். அப்போ விசுவாசிக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறதோ, தேவனை அறிந்திருக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறதோ, தேவனை தேடிக்கொண்டு வருகிற கூட்டம் எங்கு இருக்கிறதோ, பாருங்கள், தேவன் அங்கே என்ன செய்கின்றார்? தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அதனால் தாங்க பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு தன் ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்து அது அவரே தேடி தேடி வந்து தன் ஜனங்களை மீட்டுக்கொள்கிறார். பாருங்கள், அவர் ஏன் தோட்டத்தில் யெகோவா தேவன் ஒரு குடும்பமாக அமர்ந்து கொண்டு ஆதாமும் ஏவாளும் எப்படி இருக்கிறாங்க வாழ்கிறாங்கன்னு பார்ப்பதற்காக தேவன் கொஞ்சம் விலகி நின்று பார்க்கின்ற பொழுது அங்கே பேச உள்ள புகுந்து விட்டான். அதே போல தாங்க இன்றைக்கும் தேவன் உங்களை வார்த்தையை அறிவதற்காக உங்களுக்கு தேவனுடைய ஞானத்தை கொடுத்து கொஞ்ச காலம் உங்களை விட்டு அவர் தள்ளி நிற்பார். நீ வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்கிறியா? கேட்டுக்கொண்ட வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படுகிறியா? உன்னை நான் சபை ஸ்தாபனத்தின் வெளியே கூட்டிகிட்டு வந்தேனே, நீ மனைவியிடத்தில் எப்படி இருக்கிற? மனைவி உன்னிடத்தில் எப்படி இருக்கிறது? நீ வெளியே செல்கின்ற பொழுது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை செம்மறியான இருக்கிறது என்பதை பாருங்கள். தேவன் கொஞ்சம் தள்ளி நின்று தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை பற்றி தேவன் சிந்திப்பதற்காக தேவன் நம்மளை சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தங்கத்தை எடுத்த உடனே கழுத்தில் எப்படி போட முடியாதோ அதுக்கென்று சில விதமான ப்ராசஸ் பண்ணி தட்டனுடைய முகம் தெரியும்படி அதை தட்டன் அடித்து 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 அவன் முகம் அந்த தங்கத்தில் தெரிகிற வரைக்கும் அடிப்பது போலவே தேவனு பாருங்கள் பூமியில் தன் பிள்ளைகளை பூமியில் வைத்து கொண்டு
தன்னை போலவே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னை போலவே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களைப் போல உலகத்தில் இருந்தால் கூட உலகம் எனக்குள் எப்படி இல்லையோ அதே போல நீங்களும் பூமியிலே உலகத்துக்குள் உங்களை வைத்திருந்தால் கூட உலகம் உங்களுக்குள் இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று, கனி கொடுக்கிற மரமா இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சில வார்த்தையின் மூலியமாக திராட்சை செடிக்குள்ளிருந்து கொடிகள் பரவி கொடிகள் தான் கனி கொடுக்க வேண்டும் என்று பிதாவானவர் அந்த தோட்டக்காரராக இருப்பது போல தேவனை பாருங்கள், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு தேவனை தோட்டக்காரராக இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள்ள பலவீனங்கள் வருகின்ற பொழுது, குடும்பத்துக்குள்ள பலவீனங்கள் வருகின்ற பொழுது தேவன் தோட்டக்காரராக நின்று கொண்டு நம் குடும்பத்தை அவர் பாதுகாத்து கொண்டு வருகின்றார். அப்போ அந்த வார்த்தையை தெரியாத என்ன செய்வாங்க, கண் போன போக்கில போய்விடுவார். ஆனால் தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தைக்குள் என்னென்ன இருந்து அதே சிந்தையை கொண்டு வந்து தன் மனமாட்டிக்குள்ள தேவன் வைக்கின்றார். அவருடைய திட்டங்கள், அவர் பூமியில் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட காரியங்கள், அவர் போட்டுக்கொண்ட என்மார்பியாக மாஸ்குகள், அவர் என்னென்ன காலத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார் என்பதை உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தன் சிந்தையில் வைத்திருந்தாரோ அந்த சிந்தையை தேவன் கொண்டு வந்து முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது வைக்கின்ற பொழுது பாருங்கள், அந்த வாழ்க்கை முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்ப சொல்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் பாருங்கள், தேவன் ஏன் தோட்டத்தை ஒரு குடும்பமாக தேவன் வைக்கின்றார். அந்த குடும்பத்தில் தேவன் தலையராக இருப்பேன் என்று தேவன் வாக்கு நமக்கு தருகின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார். ஏகவ தேவனாக நின்று கொண்டு அவர் குடும்பத்தை எப்படி காக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அது ஏவாள் மூலியமாக அங்கே உடைக்கப்படுகின்ற பொழுது, பேசுவதன் மூலியமாக உடைக்கப்படுகின்ற பொழுது அந்த திட்டங்களை தேவன் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் வைக்கின்றார். அதனால தான் தேவன் சொல்கின்றார், ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தை ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ மாத்திரம்தான் கட்ட முடியும். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அந்த குடும்பத்தை கெடுத்து போடுவாள். புத்தி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் போதிக்கிறது. ஞானம் என்பது என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை என்று போதிக்கிறது. பிள்ளைகளே, உன் தாய் தகப்பனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க, அது உங்கள் கால்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கும் என்று ஏன் வேதம் போதிக்கிறது? அவர் குடும்பத்தோடு வாழ ஆசைப்படுகின்றார். அவர்கள் பிள்ளைகள் மகன் உண்டு பாருங்கள், அவர் அதை இழந்து போக முடியாது. ஏனென்றால் தேவன் ஏதோத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் என்று சொல்கின்ற பொழுது பாருங்கள், அவருக்கு குமாரன் குமார்த்தி மாத்திரமே தேவைப்படுகிறது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார் பாருங்கள். தம்முடைய குடும்பத்தை போல நேசிக்கின்றார். அவர் குடும்பத்தில் தலையாராக இருக்கின்றார். ஒரு குடும்பத்தை தகப்பனை போல பாருங்கள், இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை தேவன் ஒரு தகப்பனை போல் நின்று கொண்டு உங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு தேவன் வார்த்தை கொண்டும் அவருடைய ஆவியை கொண்டும் அவருடைய பலத்தை கொண்டும் நம்முடைய பலத்தை எல்லாத்தையும் மாற்றி போட்டு தேவன் பரிபூர்ணமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16 ஒரு 16 வரைக்கும் வாசிக்கும் பதர். 14 16 வரைக்கும் எபேசியர் 4வது அதிகாரம். நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடனும் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலுமே நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிறது. சகல கணுக்களாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஆதலால் ஆமென் ஆமென் ஆமென். பார்ப்பீரென்றால் நாம இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறது ஏதுவான சத்தியத்திலும் உள்ள பாருங்கள், நம்ம இனி குழந்தையாக இருக்க வேண்டாம். ஒன்றும் அறியாத குழந்தையாக இருக்க வேண்டாம். உங்கள் உள்ளம் குழந்தை போல இருக்கட்டும், ஆனால் ஞானம் பெரியவர் போல இருக்கட்டும் என்று வேதம் போதிக்கிறது.
தேவன் நம்மளை ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 கட்டத்துக்குள்ள தான் தேவன் இந்த உடலை வைத்திருக்கின்றார். பாருங்கள், ஆவி ஒரு கட்டமாக இருந்தது, ஆத்மா ஒரு கட்டமாக இருந்தது, சரீரம் ஒரு கட்டமாக இருந்தது. ஆதாமை முதலில் ஆவியின் ரூபத்திலே வைத்திருந்தார். இரண்டாவது மிருகத்துக்குள்ள ஆத்மா இல்லை, ஆனால் தேவன் ஆதாமுக்குள்ள ஆத்மா வைத்தார். இரண்டாவது கட்டமாக இருந்தது. மூன்றாவது கட்டம் பாருங்கள், பூமியில் வாழக்கூடிய சரீரத்தை தேவன் நம் தந்திருக்கின்றார். ஏனென்றால் வானத்திற்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. வானத்திற்குரிய மேனியை கொண்டு வந்து பூமியில் வாழ முடியாது, பூமிக்குரிய மேனியை கொண்டு பரலோகத்தில் வாழ முடியாது. அப்போ அந்த பூமிக்குரிய ஒரு சரீரம் வேணும் என்றால் பாருங்கள், தேவன் அதையும் தந்தார். பாருங்கள், தேவன் தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனாலே மீட்கப்பட்டால் தான் நீங்கள் தேவனபாடியாக மாற முடியும், கர்த்தருடைய பிள்ளையாக, சரீரத்தில் அவயங்களாக மாற முடியும். சரீரத்தை கொண்டு போய் எசபேல் போல நீங்கள் மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு பைபிள் தூக்கி சர்ச்சுக்கு போய் தேவனே தேவன் என்று கூப்பிட்டால் தேவன் எப்படிப்பா உங்களை சந்திப்பார், எப்படிப்பா உங்களை வெளிப்பாடு கொடுப்பாரு? எல்லா சபைகளும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. சரீரத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உடனே ஓடி போய் எவ்வளவோ செலவு பண்ண சரீரத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் ஆத்துமா, கர்த்தருடைய வார்த்தையை அறியாதமல் அந்த ஆத்துமா இருளுக்குள்ளே வாழ்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த டாக்டர்கிட்ட ஓடுறீங்க? எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்? எந்த பியூட்டி பார்லர் போய் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் ஒரு மருந்து போட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை தவிர நித்திய ஜீவன் எங்கேயுமே கிடைக்காது. பாருங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுக்கும் பரிபூர்ணம் அடைகிற ஒரே ஒரு இடம், அது கர்த்தருடைய சன்னதியே, அது கர்த்தருடைய வார்த்தையே, அது கர்த்தருடைய மீட்பாக இருக்கிறது. அதனால் தான் பாருங்கள், தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்கின்றார். அதுவும் 3 கட்டங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த யெகோவா தேவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தன் குடும்பத்தாரோடு வாழ வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ, அந்த திட்டத்தை பேசன உடைக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை தேவன் பூமியில் ஆவிக்குரிய குடும்பத்திலே வைக்கின்றார். அதான் தேவன் பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளை தருகின்றார், புருஷன் இப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளை தருகின்றார், பிள்ளைகளை தகப்பன் தாய்மார் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்து, ஸ்திரீக்கு புருஷனை தலையாயர் என்றும், புருஷனுக்கு தலையாயர் கிறிஸ்து என்றும், கிறிஸ்துக்கு தலையாயர் பிதாவு என்றும் தேவன் வேத வார்த்தைகளை கொண்டு நம்மளை கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் ஏவாள் தவறு செய்கின்ற பொழுது, ஏவாள் இடத்துல வந்து ஆதாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது பாருங்கள், அவன் அங்கே பாவத்தில் விழுந்து விடுகின்றான். இருந்த போதிலும் ஏவாளுக்கிற இடத்துக்கு ஆதாம் தான் தேடி வந்தான். அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்கள், தன் பாகத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏவாளுக்கு மீட்பனாக ஆதாம் இருந்தான். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து நித்திய ஜீவனை இழக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு இனத்தான் மீட்பராக கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்பட்ட பிறகு பாருங்கள், அவர் இருவரையும் பாருங்கள், கிறிஸ்து அங்கே மீட்டுக் கொள்கின்ற பொழுது கிறிஸ்து அங்கே மீட்பராக தலைவராக இருக்கின்றார். கிறிஸ்துவும் பாருங்கள், வானத்திலிருந்து இறங்கி எந்த விதமான குற்றமற்ற ரத்தம் இல்லாமல் தேவனாக பிறந்த அந்த தேவகுமாரன் உலக ஜனனுடைய பாவங்களை தன்மேலே சுமந்து கொண்டு பாவியானார் என்று வேதம் போதிக்கிறது. நீதிமான் பாவியாக மாறுகின்றார். அப்படி மாறுகின்ற பொழுது பாருங்கள், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மத்தியஸ்தராக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று வேதம் போதிக்கிறது. சபிக்கப்பட்டவனாக என்று வேதம் போதிக்கிறது. அப்படி சபிக்கப்பட்டவனாக இருந்தவரை பாருங்கள், பிதாவானவர் அங்கே மீட்டுக் கொள்கின்றார். யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாகத்தான் யெகோவா தேவனே குமாரனாக வெளிப்பட்டார். அப்படி என்றால் அங்கே ஒரு மீட்பர் வேணுமே. அவரே நின்று கொண்டு பாருங்கள், கிறிஸ்துவை மீட்டுக் கொள்கின்ற பொழுது இந்த 4 கட்டங்களும் பாருங்கள், தேவன் அது குடும்பத்திலே வைக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய குடும்பம் என்பது சாதாரண குடும்பம் அல்ல, அது ஒரு குட்டி பரலோகம் என்று வேதம் போதிக்கிறது. உலகத்தார் வேணால், உலக ஜனங்கள் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகட்டும். ஆனால் வார்த்தை திறந்த நாம இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் ஒரு கணவன் எப்படி இருக்குமோ ஒரு கணவன் தயவுசெய்து வேதத்தின்படி கீழ்ப்படியுங்கள்.
ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் கர்த்தருடைய வேத வார்த்தை போதிக்கிறது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் மாத்திரமே கீழ்ப்படியுங்கள். நேரத்துக்கு நாம் எந்த விதமான மாய்மாலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒன்று இருந்து அனலாக இருங்கள், இல்லை என்றால் குளிராக இருங்கள். யாருக்கும் நாம் மாய்மாலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வேத வார்த்தையின் கீழ் படிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய முத்திரை உங்கள் மேல் போடுகின்ற பொழுது மனைவி என்ன செய்வாள்? கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அதே போல் கணவன் மீது தேவன் முத்திரை போடுகின்ற பொழுது அந்த கணவனும் பாருங்கள் வேத வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அதே போல் பிள்ளைகள் மீது தேவன் முத்திரை போடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளும் பாருங்கள் தன் தாய் தகப்பட வார்த்தையை கீழ்ப்படிவார்கள். என் அன்பு சகோதர சகோதரியிலே, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கின்றார். பிரதர், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பிரதர். எபேசியர் புஸ்தகம் 5:23 கொஞ்சம் வாசிங்க பிரதர். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆமீன், ஆமீன். பாருங்கள், சபைக்கு அவர் தலையாக இருப்பது போல பாருங்கள் புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவர் சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கின்றார். பாருங்கள், இந்த 3வது பாடியிலிருந்து 2வது பாடி கொண்டு போய் 2வது பாடியிலிருந்து 1வது பாடி கொண்டு போவதற்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளராக இருக்கின்றார். மனைவியுடைய சரீரத்தை அவளுக்கு சொந்தம் இல்லை, அது கணவனுக்கென்று வேதம் போதிக்கிறது. அதே போல புருஷனுடைய சரீரம் அவன் சொந்தம் இல்லை, அது மனைவி சொந்தம் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் தேவன் ஆவி ஆத்மா சரீரம் 3 தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து 3ஐயும் மீட்டுக்கொள்கிற தேவனாக இருக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவே மணவாளனே சரீரமாக இருக்கின்றான். சரீரத்தில் பாகம்தான் நாம் இருக்கின்றோம். அந்த அவயங்களாக நாம் இருக்கின்றோம். அந்த அவயங்களில் தேவன் கண்ணுக்கு என்ன வேலை கொடுத்த அந்த கண் அந்த வேலை செய்ய வேண்டும். அதே போல தேவன் கால்களுக்கு என்ன வேலை கொடுத்த அந்த கால்கள் அந்த வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரதர், ஒரே வசனம் வாசிங்க பிரதர். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஆமா, வாசிங்க 14 வரைக்கும் வாசிங்க பிரதர். 16 வரைக்கும் பிரதர். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனாயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையா இராததினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமா இராதோ. காதானது நான் கண்ணா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ. ஆமென். போதுங்க பிரதர். அப்படியே படிச்சுட்டு போலாங்க பிரதர். பார்ப்பிராண்டால் தேவன் சொல்கின்றார், நீ யூதனாவே இருந்துட்டு போ, நீ கிரேக்கனாக இருந்துட்டு போ, யாரை வேணா இருந்துட்டு போ. ஆனால் மணவாட்டி என்பவள் பாருங்கள், எந்த விதமான தேவன் சொல்லப்பட்ட வார்த்தை 4 திசையிலும் தேவன் மணவாட்டி கூட்டு சேர்க்கின்றார். தேவன் பூமியிலே படைக்கப்பட்ட மனிதன் அநேக விதமான ஜாதிகள் அநேக விதமான இனங்களாக மாறிவிட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்கள், தேவன் தன்னை குறிப்பிட்ட ஜனத்திலிருந்து எடுப்பேன் என்று சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கிற 4 திசைகளும் தேவன் தன்னுடைய அவயங்களாகிய மணவாட்டி தன் சரீரமாக மாற்றிக்கொள்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது சரீரம் ஒரே அவயாரமாக இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. அப்போ காலானது நான் கையால் இராதபடிக்கு நான் சரீரத்தில் இருக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? அப்போ காலுக்கு தேவன் என்ன வேலை கொடுத்தாரோ அது கால் அங்கே செய்ய வேண்டும். கண்ணுக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த கண் அங்கே வேலை செய்ய வேண்டும். இப்படியாக தேவன் ஒவ்வொரு அவயங்களுக்கும் தேவன் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை செய்தால்தான் சரீரம் முழுவதுமாக இயங்கும். அதே போல தாங்க தேவன் சொல்லுகின்றாருங்க, இந்த பூமியில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் முன்குறிக்கப்பட்ட பிள்ளை அது எந்த சூழ்நிலை இருந்தால் கூட பாருங்கள், தேவன் அதை மீட்டுக்கொள்கிற தேவனாக இருக்கின்றார்.
நம் கிறிஸ்துக்குள்ள யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைத்தனம் என்று இல்லை, சுயாதீனம் இல்லை. நாம் எல்லாரும் என்ன செய்கின்றோம்? உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தேவனோட சிந்தையில் யார் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கொண்டு தன்னுடைய குடும்பமாக தேவன் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் குடும்பமாக வாழ வேண்டும் என்பவரை பிசாசங்க உள்ளே போகின்ற பொழுது பாருங்கள், அந்த குடும்பம் உடைக்கப்பட்டது. ஆனால் தேவன் அந்த திட்டத்தை பாருங்கள், பூமியிலே ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலே தேவன் தலையராக நின்று கொண்டு அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க தேவன் தாம் இந்த விலையேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் யெகோவா தேவனுடைய குடும்பமாக இருக்க, அந்த மெல்கிசேதேக்கின் குடும்பமாக இருக்க, அந்த ஆட்டுக்குட்டியோட குடும்பமாக இருக்க தேவனே இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனப்படுத்தி, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இதயத்தில் குத்தப்பட்டு வேத வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் மனைவி நேசிப்பவர்களாகவும், மனைவி கணவன் நேசிப்பவர்களாகவும், தாய் தகப்பன்மார்கள் பிள்ளையை நேசித்து ஒரு கிறிஸ்துவுடைய குடும்பமாக இருக்க தேவனே இந்த விலையேற பெற்ற வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததுக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. தேவன் தாம் இந்த விலையேற பெற்ற முத்துக்கள் வைரங்கள் உங்களுடைய பாத்தில் நான் வைக்கின்றேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், வாலிப சகோதரர் உங்களுடைய பாத்தில் வைக்கின்றேன். திருமணமாகின்ற பிள்ளைகளையும் உங்களுடைய பாத்தில் வைக்கிற ராஜாவே. இந்த வார்த்தை அவர்களுக்கு கால்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க, கண்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க, தேவனுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறதோ அப்படியாக இருக்க தேவன் தாமே இந்த வார்த்தை கொண்டு இந்த விலையேற்பட்ட குடும்பங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய மத்தியிலுக்குரிய விலையேற்பட்ட சகோதரனாகிய திமோத்தி பவுல் அவர்கள் நீ கர்த்தரிடத்தில் பாரப்பட்டு ஜெபித்து இந்த விலையேற்பட்ட வாலிப பிள்ளைகள் வருகிற காலங்களிலே இந்த அவர்கள் குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருக்க அவர்களை ஆசிரியத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய யோவேல் பிரணாம் என்ற அன்பின் நாமத்திலே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே கர்த்தாவே, காலை முதல் மத்தியானம் வரைக்கும்